அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சப்ராமோ மாகாணத்தின் 3ஆம் தவணை பேப்பரான விஞ்ஞானம். இது எங்களுக்கு 2 மணித்தியாலமா தரப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பார்ப்போம். சரியா? இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போட்டிருக்கேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்க. அதை விட நானும் சில நேரம் பிள்ளை விடக்கூடும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் நீங்க நான் கண்டுபிடிச்சா அதை நீங்க டைப் பண்ணி போடுங்க. அது எனக்கும் ஒரு இதா அமையும். அதை விட நாங்கள் இதுக்குள்ள கேட்குற கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான விடையா சொல்லுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். சரியா? முதலாவது கேள்விக்குள்ள வரும். சாரி, கீழ்வருவனவற்றில் பூக்களை தோற்றுவிக்காத தாவரம் எது? கீழ்வருவனவற்றில் பூக்களை தோற்றுவிக்காத தாவரம் எது? எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். கறிவேப்பிலை தோற்றுவிக்குமா? தோற்றுவிக்கும். ஆனால் கேட்டது தோற்றுவிக்காது. அப்ப நான் என்ன செய்யணும்? கேள்விய வடிவா வாசிச்சு இப்படியே கொடுக்கும். ரைட்? அப்ப கறிவேப்பிலை பூக்கும். அப்ப அதுவும் வேற. சல்வீனியா பூக்கும். தென்னை பூக்கும். இப்ப எங்களுக்கு எது பிள்ளையான விடையா வரப்போகுது? மார்காண்டியா. நீங்க இந்த 4 பூட்களையும் நீங்க சூழலே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் இருமலோட தான் பேப்பர் நீங்க படிக்கணும்ன்றதுக்காண்டி செய்யறேன். 3rd term exam பக்கத்துல வேணும் இருக்கு. அதுக்காண்டினாலும் ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல் நீரில் அதிக அளவில் கரைந்துள்ள உப்பு மெக்னீசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்பேட்டு, சோடியம் சல்பேட். இப்ப இதுல எங்களுக்கு என்ன வர போகுதுன்றது தெரிஞ்ச ஒரு விடையா தான் அமைய போகுது. இருப்பினும் அதுக்கு நாங்க சிறிதளவு விளக்கத்தை கொடுத்துக்கணும் நான் போறேன். நாங்க அதிக அளவு உப்புல பாவிக்கிற சோடியம் குளோரைடு. இது நாங்க உப்பை எதுல இருந்து எடுக்கிறோம்டா கடல் நீர்ல இருந்து தான் எடுக்கிறோம். அப்ப என்ன நிறைந்திருக்கும்? நீங்க ஒரு யதார்த்தமா யோசிச்சீங்கடா சோடியம் குளோரைடுன்ற விட தான் வரும். ஆனா அதுதான் சரியான விட. சரியா? அப்ப மெக்னீசியம் குளோரைட்டும் வராது, சோடியம் சல்வேட்டும் வராது, மெக்னீசியம் சல்வேட்டும் வராது. அப்ப எங்களுக்கு சோடியம் குளோரைட்டு என்றதுதான் சரியான விடையாக அமைக போகின்றது. ஓகே, அடுத்த கலிக்குள்ள போவோம். அங்க நாங்கள் டஸ்ட் பண்ணி வரும். கீழ்வருவனவற்றில் முண்டந்துளி விலங்கானது கடல் அனிமணி, இறால், நட்சத்திர மீன், வௌவால். அப்படின்னா நாங்கள் பார்க்க வேண்டியது முதலாவது நாங்கள் இந்த 3 விடையும் வேறு பிரித்து அறியணும்னா நாங்கள் முள்ளந்தண்டு இல்லாத விலங்குகளை நாங்க பார்க்கணும். அப்ப அதை நம்ம முதல்ல பார்ப்போம். கடல் அனிமனுக்கு முள்ளந்தண்டு இல்லை, இறாலுக்கு முள்ளந்தண்டு இல்லை, நட்சத்திர மீனுக்கும் முள்ளந்தண்டு இல்லை, வௌவாலுக்கு தான் முள்ளந்தண்டு இருக்க போகுது. ஏன்னா நாங்களோட பாடத்துல படிச்சிருப்போம் வௌவால் ஒரு முள்ளந்தண்டோடைய ஒரு முளைய ஒட்டிண்டு. அதே மாதிரி ஏகப்பட்ட மீன்கள் அவ்வளோத்துக்குமே முள்ளந்தண்டு இருக்கு. இப்படி கணக்கு மீன்கள் இருக்கு, முள்ளந்தண்டு இருக்கிறது. இதுல இந்த 3ம் கடல்ல அதிக அளவா வசிக்க கூடியது. சரியா? இந்த 3. ஓகே, கொஞ்சம் பட்டி உழைச்சிட்டேன். டஸ்ட் பண்ணி சாரி. பெனடிக்கரிசலுக்கு செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவை தரும் போசனை கூறானது குளுக்கோசு, மாப்பொருள், இலிப்பிட்டு, புரதம். இதுல எங்களுக்கு என்ன விட வரப்போன்றத நாங்க கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த பெனடிக்கரிசல், பயோரிட்டிக் கரைசல் இது எங்களை ஒரு குழப்பக்கூடிய விஷயத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய கல்வி. இப்ப இதுல நாங்க என்ன செய்வோம்டா முதலாவது குளுக்கோஸ்ல நாங்க பெனடிக் கரைசலை பாவிச்சு அதை நம்ம சூடாக்குறதன் மூலமா நாங்க அதை தெரிஞ்சு கொள்வோம் குளுக்கோஸ் என்று. அடுத்தது இலிப்பிட்டுக்குள்ள வருவோம். இலிப்பிட்டு அப்படி நாங்கள் சரியான விடை என்னன்னு தெரிஞ்சுட்டு இனிமே அந்த 3 விடயம் பற்றி ஒரு சிறிதளவு விளக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். இலிப்பிட்டு என்ன செய்ய போகுது?
இழிப்பிட்டு வந்து நாங்க ஒரு எண்ணெயில வந்து இழிப்பிட்டு இருக்கு, அது எங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். அப்ப நாங்க அதை துடைச்சிட்டு அதால நாங்க வந்து அதை தொட்டு பார்க்கும்போது எண்ணெய்த்தன்மையா இருக்கணும். அப்ப அதுதான் இழிப்பிட்டா வந்து அமைய போகுது. அடுத்த மாப்பொருள் வந்து நாங்க என்ன செய்யணும், அதோட வந்து நாங்க பூசணி தட்டுல வச்சு அயோடின் பதார்த்தத்தை சேர்க்கணும். சேர்க்கும் போது அது எங்களுக்கு நிறமாற்றத்தை கருநீல நிறமாக காட்டக்கூடியது. அடுத்த புரதத்தினுடைய 5:1 என்ற விகிதாசாரத்துல வந்து நாங்க வந்து சோடியம் சல்பேட்டோட CuSO4 கலந்து நாங்க வந்து அதை எடுத்துக்கொள்ளோம். அப்ப இதுல வந்து நாங்க என்ன நடக்க போகுதுன்னா, புரதத்தையும் 5:1 விகிதாசாரத்துல கலந்து விகிதாசாரத்துல இருந்து எடுக்கப்படுறது வந்து பயோவேட்டின் கேன்சல். இதை வந்து நாங்க இதுக்குள்ள போடைக்க உங்களுக்கு வந்து புரதமா இருக்கிறது வந்து ஊதா நிறத்துல காட்டக்கூடிய தன்மை கொண்டது. சரியா? அப்ப இதுல வந்து நாங்க எந்த போடுறோம், புரதத்துல செப்பு சல்பேட்டையும் மற்றது CuSO4. ஓகே, அடுத்த களிக்குள்ள போவோம். அதுக்கு முதல் இதுக்கான விடைகளை வந்து மார்க் பண்ணி வைப்போம். சரியா? சரி, இழிப்பட்டும் புரதமும் வராது, அடுத்த மாப்பொருளும் வராது. அப்ப எங்களை சரியான விடையா வந்து அமையப்படுறது வந்து குளுக்கோஸ். ஓகே ஓகே, இதை வந்து ஒரு டஸ்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே, டஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த கல்லிக்குள்ள போவோம். சூரியனிலிருந்து புவிக்கு கடத்தப்படும் முறையானது கதிர்ப்பு மூலம், கடத்தல் மூலம், மேற்காவினை மூலம். மேலும் 3 விடையும் சரியானது. இதுல வந்து எங்களுக்கு வளமை போல தெரிஞ்ச விடயம் தான். இந்த கேள்வி வந்து ஏகப்பட்ட கேள்விகளை வந்து வருது. இந்த கேள்வியை வந்து ஒருக்கா நீங்க பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, மேற்காவை வராது. வளமையா நாங்க போன பேப்பர்ஸ்லயும் பார்த்தனாங்க இதுக்கு வந்து வந்தது. கதிர்ப்பு மூலம் வந்தது. கதிர்ப்பு மூலம் வந்து நாங்க பார்க்கணும். அடுத்த கடத்தல். அப்ப கதிர்பாலம் வந்தங்களுக்கு கடத்தப்படுது என்ற விட வந்து சரியான விட. இது வந்து சூரியனால கடத்தப்படுறதா இதுக்கு ஒரு உதாரணமாக அமைகின்றது. ஓகே, இன்னும் ஒரு குட் நியூஸ், இன்னும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. நம்மளோட சேனல் 300 அடிக்கிறது. நீங்களும் அதுல ஒரு ஆளா இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வளிநிரலை அதிரச் செய்வதன் மூலம் ஒளியை பிறப்பிக்கும் உபகரணமானது கிட்டார், புல்லாங்குழல், மேளம், தவேலா. இதை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உடனடியா பார்த்து கொண்டு போவோம். இதை வந்து மேளம் வராது, தவேலா வராது, புல்லாங்குழல், கிட்டார் வராது. வந்து சரியான விடையா வந்து அமையப்படுறது வந்து புல்லாங்குழல். சரியா? இப்ப எங்களோட சேனலை வந்து அதிக பேர் வந்து வாட்ச் பண்றீங்க. இது வந்து நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்போ நான் 3 நாளைக்கு முதல் போட்ட இந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நேற்று பாக்கிய வந்து 45 வியூஸ் வந்திருந்தேன். இது வந்து ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோஸை பார்த்து எல்லா மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெதைல் செம்மஞ்சள் அமிலத்துடன் காட்டும் நிறமாற்றம். இந்த 7வது கேள்விக்கான விடையை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, சாரி. சமீபாட்ட தொகுதியில் எப்பகுதியில் மேலதிக நீர் ஆத்துரிக்கப்படுகிறது? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் அமையுது. நாங்க வந்து ரப்பையிலையா இல்லை, ரப்பை வந்து சமீபாட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு முக்கிய பிரதான அங்கமா அமைகின்றது. களம் தான் எங்களுடைய இறுதி சமீபாட்டு தோன்றியுடைய அங்கி. அதுதான் வந்து எங்களோட மலத்தை வந்து கலைக்க உதவுது. இப்போ வந்து மலம்ன்றது வந்து என்னன்னா சிறிய அளவு விளக்கம். மலம்ன்றது வந்து எங்களோட உடம்புல வந்து செமிபாடு அடைய முடியாத பதார்த்தங்கள் தான் மலம் என்று சொல்லப்படுது. அது வந்து கழிவுகளா அகற்றப்படுறதோ இல்லை. சரியா? அடுத்த சிறுகுடல், அது வந்து அகத்துறிஞ்சிறது. பெருங்குடல் தான் மேலதிகமாக அகத்துறிஞ்சப்படுது. ஓகே,
இப்போ இவ்வளோத்துக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணி அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த கேள்வி வந்து இந்த 16ஆம் பாடம் மண்ணோட தொடர்பு பட்டு வந்திருக்கு. 19ஆம் பாடத்தோட தொடர்பு பட்டு வேற இல்லை. ஓகே சரியா? கண்ணாடி தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவது மேற்கூறிய மூன்றும் அல்ல. களிமண் அல்ல, இருவாட்டி மண் அல்ல. இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மணல் மண் தான் சரியான விடை. அப்போ நாங்கள் வந்து உடனடியாக பார்த்து கொடுவோம். மேற்கூறிய மூன்றும் வெறுமை என்ற 2 ஆல்வேஸ் புல. அப்போ மேற்கூறிய மூன்றும் என்ற விட வந்து எங்களுக்கு வராது. களிமண்ணும் வராது. இந்த 2 விடையும் அப்படியே வராது. இப்போ இதை வந்து கொஞ்சம் மோசமாக போச்சு. சரி இதில் வந்து எங்களுக்கு சரியான விடையாக வந்து அமைப்புறது வந்து மணல் மண். ஓகே அடுத்த கேள்வி. மென்மூடியில் காணப்படும் பாறைகள் அடங்கியுள்ள மூலகம் அல்லாதது. அடங்கியுள்ள மூலகம்டா இதுல வந்து எங்களுக்கு விடையா வர போறது வந்து மேக்னீசியம். மேக்னீசியம் தான் வந்து அடங்க இல்லை. சரியா? அப்ப இந்த 3 விடையும் வராது. பாறை வட்டத்தை சரியாக காட்ட முடியாது. மெக்மா குழம்பு தீப்பாறையாக மாறி அடையாட்பாறையாக மாறி ஒரு மாறிய பாறையா மாறும். மெக்மாறை அது வந்து பார்க்கவே தெரியுது ஒரு மாறிய பாறையா முதலாவதுல வந்து வராது. அப்ப எங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்டா. இந்த மெக்மா ஒரு மாறிய பாறை தீப்பாறை அடையாட்பாறை இந்த விட வந்து பிள்ளைன்றது வந்து எங்களுக்கு தெரிய போகும். இந்த மெக்மா தீப்பாறை ஒரு மாறிய பாறை அடையாட்பாறை. அப்ப இதில் உங்களுக்கு வந்து இந்த விடையும் பிள்ளைங்க தெரிய போது இந்த அடையற்பாறை ஒரு பாறை மாறிட்டு மெக்மா அடையற்பாறை ஒரு மாறிய பாறை. இந்த இது வந்து இங்க வந்திருக்கணும், இந்த இது வந்து இங்க வந்திருக்கணும். அது மாதிரி இந்த அடையற்பாறை ஒரு மாறிய பாறை மாறி இருக்கணும். சரி அடையற்பாறை இங்க வந்திருக்கணும், ஒரு மாறிய பாறை இங்க வந்திருக்கணும். அடுத்த தீப்பாறை வந்து இங்க வந்திருக்கணும், உருமாறிய பாறை வந்து இங்க வந்திருக்கணும். ஓகே இப்போ எங்களுக்கு வந்து சரியான விடையா வந்து அமையப்படுறது வந்து இந்த மீள்பிறப்பிக்க முடியாத சக்தி முதல் அல்லாதது. புவி வெப்ப சக்தி, கரி, இயற்கை வாயு. இப்ப இதுல வந்து எதங்களால பிறப்பிக்க முடியாத சக்தி அல்லாதது. அப்ப நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த இதுல வந்து அல்லாதது என்றதை வந்து நாங்க அதிக அளவுல கவனிக்க வேண்டும். இந்த 3ஐயும் வந்து எங்களால வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்ய முடியாது. கிடையாது இயற்கை வாயு, கற்கரி. கற்கரிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 250 ஆண்டு எடுக்கும். சரியா? புக்ல மேலதிக அறிவுக்கு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள். இதுல வந்து எங்களுக்கு சரியான விடையா வந்து அமைய போறது வந்து புவி வெப்ப சக்தி. ஓகே அடுத்து வெற்றி போத்தல் ஒன்றின் வாயில் பலூன் ஒன்றை கட்டி அப்போத்தலை சுடுநீர் கொண்ட பாத்திரத்தினுள் வைக்கும் போது பலூன் விரிவடைந்தது. இதற்கு காரணம் சுடுநீரில் ஒளி சக்தியாகும், வெப்ப சக்தியாகும், மின்சக்தியாகும், வெப்ப சக்தியாகும். இதுல வந்து இந்த இதுதான் வந்து எங்களுக்கு சரியான விடையா வந்து அமைய போகுது. சரியான விடையா வந்து அமைய போகுது. ஆனா இதை வந்து 2 தரம் தந்திருக்காங்க. அப்ப மேல இருக்கிற இந்த 2 விடையும் இது வராது. ஓகே அப்ப இதுல வந்து எங்களை சரியான விடையா அமைய போறது வந்து வெப்ப சக்தி. ஓகே அது வந்து டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுவாங்க. ஓகே வளிமண்டலத்தில் காணப்படும் படைகளில் குளிர்ச்சியான படையாவது மாறன் மண்டலம், இடைமண்டலம், படை மண்டலம், வெப்பமண்டலம்.
அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இடைமண்டலத்துலதான் வந்து அதிக அளவு குளிர்ச்சியாக காணப்படுகின்றது. ஓகே, மாறன் மண்டலம் வந்து நாங்க இருக்கிற மண்டலம். அடுத்தது மாறன் மண்டலம், இடைமண்டலம், படைமண்டலம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கொண்டு இருக்கும். ஓகே, இப்ப நாங்க பார்த்தாச்சு. முக்கியம் என்ன சொல்ல போறோம்னா படைமண்டலத்துலதான் வந்து ஓசோன் படை வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து சூரியன்ல இருந்து வர யூவி கதிர்கள், ஐஆர் கதிர்கள் என்பவற்றை உறிஞ்சி அவங்களுக்கு வந்து ஒரு அளவான ஒளிகளை வந்து தருது. ஆனா இப்ப வந்து நாங்க பொலித்தீன் பாவனைகள், எரிபொருள் பாவனைகளை பயன்படுத்துறதன் காரணமாக இது வந்து இந்த ஓசோன் படை வந்து அழிவிட்டு கொண்டு வருது. ஓகே, எத்திரவத்தின் கொள்கை நிலை 100 பாய் சரியாகும். ரசம், பரைப்பின் மெழுகு, நீர், மதுசாரம். இதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்சபடியா தான் வந்து அமைய போகுது. 100 பாகை இதுல வந்து இருக்க போறது வந்து நீர். அப்ப இதுல வந்து இல்லாதபடியா வந்து வரப்போறது வந்து பரப்பின் மெழுகு, ரசம், மதுசாரம். ஓகே, எவ்வளோத்தையும் வந்து டஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். டஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்த வெளிக்குழப்பம். இணைக்கவர்ச்சுட்டியின் இயல்பு அல்லாதது. ரகசியமான இயல்புகளை கருத்தில் கொள்ள இலகுவான இவ்வளோத்தையும் வாசிப்போம். அதுல முக்கியமா கேட்டிருக்க அந்த விஷயம் பாருங்க, அல்லாதது. பல்லாண்டு கேட்டா நாங்க இது இல்லாததான் கொடுக்கணும். அப்ப இந்த இதுலயே தெரிஞ்சுட்டாங்கள, ரகசியமான இயல்புகளை கருத்தில் கொள்ளல், இலகுவான கூடிய இயல்புகளை தெரிவு செய்ய, குறிப்பிட்ட இயல்பை உண்டு அல்லது இல்லை என பிரித்தல், இறுதியில் ஒரு அங்கின் முடிவராமிட்டு. அப்ப இதுலயே எங்களை தெரிஞ்சு போச்சு இந்த 3 விடையும் வராது. ஏன்னா இந்த 3 விடையும் அதுல வந்து பாம்பா இருக்கு. இந்த ரகசியமான இயல்புகளை கருத்தில் கொண்டிருத்தல் தான் சரியான விடை. ஓகே, ஓகே, அடுத்த வெளியே வந்து பார்க்க போறோம். இரத்தினியல் நுணுக்கு காட்டியின் உச்ச பிரிவரு பிரமாணம் யாது? இரத்தினியல் நுணுக்கு காட்டியின் உச்ச வரை பிரிமாணம் யாது? இதுக்கான விடைய வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைனமோவின் மண்பிறப்பிக்கப்படும் முறையை அறிந்து கொள்வதற்கு கீழே படத்தில் காட்டியவாறு சட்டகாந்தம் கம்பிச்சுருளின் கொண்டு செல்லப்படுகின்றது. ஓகே, சட்டகாந்தம் கம்பிச்சுருளின் ஓய்வில் இருக்கும்போது, சட்டகாந்தம் கம்பிச்சுருளில் அசைக்கும் போது, சட்டகாந்தம் கம்பிச்சுருளுக்கு வெளியில் இருக்கும்போது, சட்டகாந்தம் கம்பிச்சுருளுக்குள் வெளியில் அசைக்கும் போது. இப்ப வந்து நாங்க இப்ப இப்படி ஒரு சட்டகாந்தம் ஒன்று இருக்குண்டா சரியா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சட்டகாந்தம். ஓகே, இது வந்து காந்தம். இப்ப இத வந்து நாங்க உள்ளுக்க விட்டு பண்பு வெளியில எடுக்கணும். இப்படி ஒரு செயல்முறையில தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அப்ப இது வந்து நோட் வந்து எஸ். இப்ப நாங்க இப்படி கம்பி சுற்றுல உள்ளுக்க விட்டு எடுக்கிறதா உங்களுக்கு வந்து அது வந்து சரியானதா அமைய போகுது. படம் கொஞ்சம் புழைச்சிட்டு இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த என்னடா அந்த இந்த டிராவிங்ஸுக்கான செட்டப் டூல்ஸ் வந்து என்னட்ட இல்லை. இரு தளவாடிகளை 90 வகை கோணத்தில் வைத்து மத்தியில் சிறிய பொருள் ஒன்றை வைக்கும் போது அதில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. இது வந்து ஒரு மேட்ச் கணக்கு மாதிரி தான் வரப்போகுது. சரியா, மேட்ச் கணக்குல வந்து நீங்க என்னென்னு செய்வீங்க, 90 வகை கோணத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சத்தங்க வைக்குது, அதை நீங்க கருத்துல உள்ளாதீங்க. 90 வகை கோணம் அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா, அந்த 320ஆல நீங்க 90 பிரிக்கணும். 90 பிரிச்சா எத்தனை வர போகுது, 4. அப்ப 4 இருந்து 1 கழிக்கணும். உங்களுக்கு என்ன விட போகுது, 3. அப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த 5 ஆகும், 7 ஆகும், 11 ஆகும். இந்த விட வந்து அமைய முடியாது. அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 3வது விடைதான் உங்களுக்கு கரெக்டான விடை. ஓகே, முதலாவது விடை அல்ல 3 ஆ. ஓகே,
சரியா? ஓகே, அடுத்த கடைசி கேள்விக்குள்ள வந்துட்டேன். கொள்ளளவியின் குறியீடாக அமைவது. இதுக்கான விடயம் நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு நான் 3 கேள்வி தந்திருக்கேன். அதுக்கான விடயம் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நம்பரை போட்டு டைப் பண்ணுங்க. அதை விட நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி விரும்பலோடையும் உங்களுக்காண்டி தொட்டம் எக்ஸாம் வரப்போகுதுன்னு இந்த வீடியோ வந்து செஞ்சு போட்டிருக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.